இதெல்லவோ சாப்பாடு, இதுக்கு பேருதான் சாப்பாடு. பாத்தீங்களா ஐயா, ஆடு, கோழி, மீன், காடை, கௌதாரி, வறுக்க வேண்டியதை வறுத்து, பொரிக்க வேண்டியதை பொரிச்சு, தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்க பாருங்க கணக்கா. நம்ம நண்பர் ஒருத்தர் நேஷனல் பேட்மிண்டன் கோச்சா இருக்கிறாரு. அவர் ஜப்பான் ஃபுட்லாக் பற்றி கேட்டிருந்தாரு. அவரில் இந்த வீடியோ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் விதவிதமான உணவுக்கு பேர் போனதுங்க. வெரைட்டியாக நீங்கள் உணவுகளை பார்க்கலாம், சாப்பிடலாம், ருசிக்கலாம். இவங்களோட பேஸ் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அரிசி தான். நம்ம ஊர் அரிசி மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். நீங்கள் வெறும் அரிசியை கூட சாப்பிட்லாம், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீஃபு, போர்க்கு, மாட்டுக்கறியும் பன்னிக்கறியும் தான் முதல் உணவாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது கடல் உணவுகள், மீன் சம்மந்தப்பட்டது இருக்கும். அடுத்தது சிக்கன் இருக்குங்க. ஆனால் எந்த இதுலேயுமே ஆட்டுக்கறி நான் பார்க்கவே இல்லைங்க. சாப்பாடு தவிர்த்து அடுத்தது டெசர்ட், ஐஸ்கிரீமு, ஸ்வீட்ஸு, சாக்லேட்டு, இதெல்லாம் வெரைட்டியாக இருக்குங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்கேட் கம்பெனிக்காரன் இங்கே 400 வெரைட்டி ஆஃப் கிட்கேட் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் 10 கூட இருக்காது. அந்த மாதிரி உணவுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டியாக சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எது கெடுதல் வராத அளவுக்கு இவங்க சமைக்கிறது எல்லாமே நல்லபடியாக வச்சுருக்குறாங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி உணவுகள் ஒரு பேக்கெட் ஐட்டமாக தாங்க இருக்குது. இதை நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போய் வீட்டில் மைக்ரோவேவ் அவனில் சூடுபடுத்தி சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன தான் பேக்கெட் ஐட்டமாக இருந்தாலும் ஹை கிரேடு ஃபுட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது உடம்புக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு ஃபுட் குவாலிட்டியும் அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டினால வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் தான். அதை இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி உடம்புக்கு கேடு வராத அளவுக்கு இவங்களுக்கு ஃபுட் கிரேடெல்லாம் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போனீங்கனாலும் சூஷி, நூடுல்ஸு இதெல்லாம் பேக்கடாகவே இருக்குங்க. கேட்டிங்கன்னா அவங்க ஸ்கூல் பண்ணி கொடுப்பாங்க.